Hi friends, welcome to Cook with Gaia Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது கொத்தமல்லி சாதம்னு சொல்லலாம், புலாவ்னு கூட சொல்லலாங்க. கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஒரு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. இது அரை மணி நேரம் ஆச்சுங்க நான் ஊற வச்சு. இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குங்க. ஒரு கிளாஸ் அளவு அரிசின்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க. சாப்பாட்டு அரிசியில் தாங்க இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பாலையும் செய்யலாங்க, பிரியாணி ரைஸ்லேயும் செய்யலாங்க, பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாங்க, உங்களோட விருப்பம். கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோங்க. அதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இதில் 3 கைப்பிடி இருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு அதிகமாக தக்காளி போடக்கூடாதுங்க, தக்காளி கம்மியாக தாங்க போடணும். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த டிஷ்க்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாதுங்க, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. நீங்கள் தேங்காய் துருவிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா பீன்ஸ் நான் இதில் சேர்த்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க பச்சை தண்ணியில். இந்த கொத்தமல்லி சாதத்தில் நான் சோயா பீன்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்ககிட்ட இது இருந்தால் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லாட்டி பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க, கேரட் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேங்க, அது சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாதுங்க, மல்லித்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து கழுவி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலையை கூடி குறைச்சி கூட போட்டுக்கலாங்க, அது நம்மளோட விருப்பம்தான். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க. கொத்தமல்லி சாதம் இனிமேல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் கடலெண்ணெய் தாங்க விடுறேன். கடலெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. உங்ககிட்ட நெய் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லாட்டி எண்ணெயே போதும். நெய் போட்டால் நல்ல வாசனையாக ருசியாக இருக்குங்க. நல்லா சூடாயிடுச்சிங்க. தேவையான பொருள்லாம் போட்டுடலாம். 2 பட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. 3 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. 3 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு அன்னாசி மொட்டை எடுத்திருக்கேங்க. கல்பாசி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. கல்பாசி இருந்தால் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துடலாங்க. 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துடுறீங்க. முந்திரி கூடவே பாதாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க, ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முந்திரி லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. முந்திரி லேசாக செவந்துருச்சுங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து கொடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு போடுறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்போட அனலை நல்லா மீடியமாகவே வச்சுட்டே வதக்குங்க. 2 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. 4 நிமிஷம் மொத்தமாக நம்ம வதக்கியிருக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தால் போதுங்க.
நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோங்க. தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்காதீங்க. மசாலா இந்த அளவுக்காவது இருக்கணுங்க. அப்போ தான் சாதத்தில் நம்ம ட்ரையாக இல்லாமல் கொஞ்சமாவது ஜூஸியாக இருக்குங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இந்த அளவுக்கு இப்போ வதக்கினா போதுங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு போடுங்க, அப்போ தான் நல்லா சுருன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊற வச்சுருக்க சோயா பீன்ஸை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. நல்லா தக்காளி வெந்து வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 4 நிமிஷமாக வதக்கியிருக்கேங்க. எண்ணெயும் பாருங்கள் நல்லா திரண்டு மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி கம்மியாக வச்சாலே போதுங்க. இப்போ இன்னொரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அடுப்போட அனலை ஃபுல்லாக வச்சிடலாங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவு கொதிஞ்சா போதுங்க. இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை உடைக்காமல் லேசாக கிளறி கொடுத்துக்கலாங்க. ரொம்ப ட்ரையாக செய்ய போகிறதில்ல, அதனால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா 1.5 கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க. அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இனிமேல் குக்கர் மூடிய போட்டுடலாம். குக்கர் விசிலும் போட்டுறேங்க. இப்போ 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எடுக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. அதுலேயே நல்லா வெந்துடும். ஜீரக சம்பா ரைஸுக்கும் ஒரு விசில் விட்டால் போதுங்க. எடுத்திருக்கிறது சாப்பாட்டு அரிசினாலும் 3 விசில் விட்டாதாங்க நல்லா மலர்ந்து வெந்து வரும். 3 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் போகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாசனையாக கம கமன்னு இருக்குங்க. இப்போ இதை லேசாக கிளறி விட்டுடலாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்கங்க, என்ன உங்கள் வீட்டில் பிரியாணியான்னு. அந்த அளவுக்கு வாசமாக இருக்குது. சாப்பாடு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. மசால் இதில் ஒட்டிகிட்டு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக எளிமையான முறையில் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிருச்சுங்க. கொத்தமல்லி சாதத்தை எப்பொழுதும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் முந்திரி சேர்த்துருந்தோங்க. முந்திரி போடுறது ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதில் சோயா பீன்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருந்தேங்க. உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாங்க. காளான் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், கேரட் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் காய் சேர்த்துடக்கூடாதுங்க. மைல்டாக தாங்க சேர்த்துக்கணும். ரொம்ப காய் சேர்த்துட்டிங்கன்னா இதில் கொத்தமல்லியோட ஸ்மெல் தெரியாமல் போயிடுங்க. அதனால மைல்டாக சேர்த்துக்கங்க. காய் அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. கொத்தமல்லி சாதம் ரொம்ப சூப்பராக உங்கள் வீட்லேயே ரெடி ஆயிரும். சமைச்ச இந்த கொத்தமல்லி சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இன்னைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.